தெரியுமா? எக்ஸாக்டா 3 AM திடீர்னு எழுந்திக்கிற அந்த மொமெண்ட்டை ஜஸ்ட் ஒரு கோயின்சிடென்ஸ்னு நினைச்சுக்காதீங்க. சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, இந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அனுப்புது. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தா ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன் சொல்லிட்டாரு. ஆனா 99% பேருக்கு இது தெரியாது. அடுத்த 15 நிமிஷத்துல நான் சொல்ல போற இந்த டெக்னிக் லிட்ரலி உங்க லைஃபை மாத்திடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, 3 AM அப்படின்னா ரேண்டமான டைம் இல்லை. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இதை டெவில்ஸ் ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஈஸ்டர்ன் ஃபிலாசபில இதுக்கு வேற மீனிங் இருக்கு. உங்க பாடியில் என்ன நடக்குது தெரியுமா? 3 AM எக்ஸாக்ட்லியில் உங்க கார்டிசால் லெவல்ஸ் ஸ்பைக் ஆகுது. கார்டிசால்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது காலையில் 6-7 மணிக்கு தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, ஆங்ஸைட்டியில் இருக்கும்போது, உங்கள் சப்கான்ஷியஸில் ஏதோ அன்ரிசால்வ் இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த ஹார்மோன் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகுது. திங்க் பண்ணி பாருங்க, எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு? மேபி உங்களுக்கு ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஒரிஸ் இருக்கலாம். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் டே டைமில் இதையெல்லாம் சப்ரஸ் பண்ணிடும். பிஸியாக இருப்பீங்க, டிஸ்ட்ராக்ஷனில் இருப்பீங்க. ஆனால் நைட் 3 AM வரும்போது அப்போ உங்கள் லாஜிக்கல் மைண்ட் ஸ்லீப் மோடில் இருக்கும், கார்ட்ஸ் டவுன். அப்போ தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகி, ஹே நாம் இன்னும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணல அப்படின்னு அலாரம் அடிக்கும். சைனீஸ் மெடிசனில் சொல்வாங்க, 3 AM to 5 AM அப்படின்னா லங் மெரிடியன் டைம். லங்ஸ் அப்படின்னா கிரீஃப், சேட்னஸ் ஸ்டோர் ஆகிற இடம். ஏதாவது பாஸ்ட் ட்ராமா, லாஸ் அல்லது எமோஷனல் பெயின் இருந்தால் அது இந்த டைமில் தான் சர்ஃபேஸ்க்கு வரும். ஆனா வெயிட், இதுக்கு புத்தா சொன்ன சொல்யூஷன் கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. புத்தாவோட லைஃப் ஸ்டோரியில ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் இருக்கு. பிரின்ஸ் சித்தார்த்தாவா இருக்கும்போது அவரும் எக்ஸாக்ட்லி இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. பேலஸ்ல எல்லா கம்ஃபர்ட்டும் இருந்தும் மிட்நைட்ல திடீர்னு எழுந்திருப்பாரு. அப்போ அவர் ரியலைஸ் பண்ணாரு, நம்ம மைண்டு என்னமோ தேடுது, ஆனா என்ன தேடுதுன்னு நமக்கே தெரியல. புத்தா என்லைட்டன்மெண்ட் அடைஞ்ச பிறகு அவர் சொன்ன முக்கியமான டீச்சிங் துக்கா அப்படின்ற கான்செப்ட். துக்கா மீன்ஸ் சஃபரிங். ஆனா ஆக்சுவலி இது டீப்பான மீனிங் வச்சிருக்கு. இது ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரினஸ், எப்பவும் ஏதோ குறை, ஏதோ மிஸ்ஸிங், ஏதோ இன்கம்ப்ளீட்னு ஃபீல் பண்ற மென்டல் ஸ்டேட். நீங்க 3 AM எழுந்திருக்கிறதுக்கு ரூட் காஸ் இதுதான். உங்க மைண்டு கான்ஸ்டன்டா ஏதோ தேடிக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சரை பத்தி வரி பண்ணுது, பாஸ்ட் பத்தி ரிக்ரெட் பண்ணுது, பிரசன்ட் மொமெண்ட்ல இல்ல. புத்தா இதுக்கு ஒரு பிரில்லியன்ட் டெக்னிக் கண்டுபிடிச்சாரு, அனபானசதி மெடிடேஷன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மல் பிரீதிங் எக்ஸசைஸ் இல்ல. இது ஸ்பெசிஃபிக்கலி 3 AM வேக்கிங் பேட்டர்ன் பிரேக் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல். அவர் சொன்னாரு, when the mind wanders at night, bring it back to the breath, not forcing, just observing. இந்த சிம்பிள் டெக்னிக்ல ஒரு டீப் சைக்காலஜி இருக்கு. உங்க ஆங்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஆங்கர் கொடுக்குறீங்க, பிரெத் அப்படின்ற ஆங்கர். மாடர்ன் நியூரோ சயின்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கு, ரெகுலர் பிரீதிங் மெடிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அமிக்டலா, ஃபியர் சென்டர் சைஸ் குறையுது, ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ், ரேஷனல் திங்கிங் ஏரியா ஸ்ட்ராங் ஆகுது. ஆக்சுவலி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட் தெரியுமா? 3 AM எழுந்திருக்கிறது உங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோட ஃபர்ஸ்ட் சைனா கூட இருக்கலாம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்போம். மினி ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸில் 3 AMக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஹிந்து ஃபிலாசபியில் இதை பிரம்ம முகூர்த்தா டைம்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி 3:30 to 5:30 AM. இந்த டைமில் காஸ்மிக் எனர்ஜி ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். மெடிடேஷன், ப்ரேயர், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு பர்ஃபெக்ட் டைம். ஏன் தெரியுமா? பிகாஸ் இந்த டைமில் வேர்ல்டில் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் காமாக இருக்கும். லெஸ் மென்டல் நாய்ஸ், லெஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபெரன்ஸ். திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்போவாவது 3 AM எழுந்ததும் சடன் கிளாரிட்டி வந்திருக்கா? ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கா? கிரியேட்டிவ் ஐடியா வந்திருக்கா? இது கோயின்சிடன்ஸ் இல்லை. புத்தா இதை தி அவர் ஆஃப் அவேக்னிங் அப்படிங்க சொல்லுவார். உங்கள் சோல் லிட்ரலி வேக்கப் பண்ணி, ஹேய் நாம் இந்த ரொட்டீன் லைஃப்பில் ஸ்டக் ஆயிட்டோம், நம்ம ட்ரூ பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நாம் இதை டிஸ்டர்பன்ஸாக பார்க்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கல. புத்தா சொன்னார், எவ்ரி கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவேக்கனிங். நீங்கள் 3 AM எழுந்திருக்கும் போது இம்மீடியட்டாக ஃபோன் எடுக்காதீங்க, சோஷியல் மீடியா பார்க்காதீங்க. அது உங்கள் ஸ்பிரிச்சுவல் டவுன்லோட பிளாக் பண்ணிடும். இன்ஸ்டெட் ட்ரை பண்ணுங்க இதை. முதல் 5 minutes
ஜஸ்ட் சிட் குவைட்லி. உங்க பிரீதிங்கை அப்சர்வ் பண்ணுங்க. என்ன ஃபீலிங்ஸ் வருது பாருங்க. ஃபியர், ஆங்ஸைட்டி, சேட்னஸ், ஆங்கர். ஜட்ஜ் பண்ணாம ஜஸ்ட் அக்னாலஜ் பண்ணுங்க. இதுதான் புத்தாவோட விபாசனா டெக்னிக்கின் ஃபவுண்டேஷன். சிம்பிளி அப்சர்விங் வித்தவுட் ரியாக்டிங். ஆனா கேர்ஃபுல், சில மிஸ்டேக்ஸ் பண்ணா இந்த 3 AM வேக்கிங் வேர்ஸ் ஆயிடும். அடுத்த சாப்டர்ல அதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக சொல்கிறேன், மோஸ்ட் பீப்புள் 3 AM எழுந்ததும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் ப்ராப்ளமாக இன்னும் வேர்ஸ் ஆக்குது. மிஸ்டேக் நம்பர் 1, கிளாக் பார்க்குறது. ஐயோ மறுபடியும் 3 AM ஆயிடுச்சே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இது உங்கள் கார்டிசோலை இன்னும் ஸ்பைக் பண்ணும். புத்தா சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல், நோ ஜட்ஜ்மெண்ட், ஓன்லி அப்சர்வேஷன். மிஸ்டேக் நம்பர் 2, ஃபோர்ஸிங் யுவர் செல்ஃப் டு ஸ்லீப். நான் கண்டிப்பாக தூங்கணும், நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு. இந்த ப்ரெஷர் ஆக்சுவலி ஆப்போசிட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். ஸ்லீப் ஆங்ஸைட்டி அப்படிங்கிற நியூ ப்ராப்ளம் வரும். மிஸ்டேக் நம்பர் 3, ஃபோன் ஸ்க்ரோலிங். ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் உங்கள் மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ப்ளஸ் சோஷியல் மீடியா டோபமைன் ஹிட் உங்கள் பிரெயினை ஃபுல்லி ஆக்டிவேட் பண்ணிடும். மிஸ்டேக் நம்பர் 4, நெகட்டிவ் செல்ஃப் டாக். என்னால் ஒழுங்க தூங்க கூட முடியல, நான் எப்பவும் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி தாட்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸில் டீப்பாக ரெஜிஸ்டர் ஆகி பேட்டர்னை பெர்மனண்ட்டாக ஆக்கிடும். புத்தா டெக்னிக் என்ன தெரியுமா? மெட்டா மெடிடேஷன், செல்ஃப் கம்பேஷன் ப்ராக்டிஸ். 3 AM எழுந்ததும் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, இட்ஸ் ஓகே, என் பாடி எனக்கு எதை சொல்ல ட்ரை பண்ணுது, நான் என்னை புரிஞ்சுக்கிறேன், இதுவும் கடந்து போகும். இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உங்கள் நர்வஸ் சிஸ்டமை ஏர்ம் பண்ணும். பாராசிம்பத்தட்டிக் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகும். நேச்சுரலாகவே ஸ்லீப் வரும். ஆக்சுவலி புத்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்வார். ஒரு மங்க் தூங்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். புத்தா கேட்டார், நீ வயலன் வாசிப்பியா? மங்க், ஆமா. புத்தா, ஸ்ட்ரிங்கை ரொம்ப டைட்டாக கட்டினா? மங்க், அருந்துடும். புத்தா, ரொம்ப லூஸாக விட்டா? மங்க், மியூசிக் வராது. புத்தா, எக்ஸாக்ட்லி, உன் மைண்டும் அப்படித்தான். நாட் டூ டைட், நாட் டூ லூஸ், மிடில் வே. இப்போ ஆக்சுவல் சொல்யூஷன் பாட்டுக்கு வரும். இந்த 5 ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணா கேரண்டீட் ரிசல்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ரியல் கேம் சேஞ்சர் வருது. புத்தாவோட ஒரிஜினல் டீச்சிங்ஸ்லேருந்து டிரைவ் பண்ண 5 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, ஈவினிங் ப்ரிப்பரேஷன். சங்கப்பா, ரைட் இன்டென்ஷன். நைட் 9 PM அப்புறம் நோ ஹெவி டிஸ்கஷன்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ சீரியஸ் டிசிஷன்ஸ். உங்கள் மைண்டை ஸ்லோலி வைண்ட் டவுன் பண்ணுங்க. புத்தா சொன்னாரு, காட் யுவர் மைண்ட் இன் த ஈவினிங் லைக் யூ காட் அ வூண்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். லைட் மியூசிக் கேளுங்க, பிளசன்ட் புக் படிங்க, அல்லது ஃபேமிலியோட கேஷுவலாக பேசுங்க. நோ நியூஸ், நோ சோஷியல் மீடியா ட்ராமா, நோ ஒர்க் இமெயில்ஸ். ஸ்டெப் 2, த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். முதிதா, அப்ரிஷியேட்டிவ் ஜாய். படுக்க போகிற முன்னாடி 5 திங்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சிம்பிள் திங்ஸ் கூட போதும். இன்னைக்கு நல்ல காஃபி குடித்தேன், ஃப்ரெண்ட் கால் பண்ணா, டிராஃபிக் இல்லாமல் வந்தேன். இது என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் பிரெயின் கெமிஸ்ட்ரியை மாற்றிடும். செரட்டோனின் இன்க்ரீஸ் ஆகும், கார்டிசால் டிக்ரீஸ் ஆகும். ஸ்டெப் 3, த 4-7-8 பிரீதிங். அனபனசாதி மாடர்ன் வெர்ஷன். 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், 7 செகண்ட்ஸ் ஹோல்ட், 8 செகண்ட்ஸ் எக்ஸேல். இதை 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. டாக்டர் ஆண்ட்ரூ வெயில் இதை நேச்சுரல் ட்ராங்குலைசர் அப்படின்னு சொல்வாரு. புத்தாஸ் பிரீதிங் மெடிடேஷனோட சிம்பிளிஃபைட் வெர்ஷன் இது. ஸ்டெப் 4, த 3 AM புரோட்டோகால். சதி அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ். எப்படியும் 3 AM எழுந்துட்டீங்களா? பேனிக் ஆகாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. ஐஸை திறக்காமலே இருங்க. ஸ்லோ டீப் பிரெத்ஸ், 10 கவுண்ட்ஸ். பாடி ஸ்கேன், டோஸ்ல இருந்து ஹெட் வரைக்கும் மென்டலி ஸ்கேன் பண்ணுங்க. இந்த மந்த்ரா சொல்லுங்க, இந்த மொமெண்ட்ல நான் சேஃப், எல்லாம் சரியா போகும். இஃப் 20 மினிட்ஸ்க்குள்ள தூக்கம் வரல, தென் கெட் அப். ஆமா, எழுந்துருங்க. ஸ்டெப் 5, த சேக்ரெட் அவர் ஆக்டிவிட்டி. சம்ம வாயமா அப்படின்னா ரைட் எஃபர்ட். தூக்கம் வராம எழுந்துட்டீங்களா? கங்க்ராட்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கு. இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் ஆர் யோகா. ஜேர்னலிங், உங்க தாட்ஸை எழுதுங்க. மெடிடேஷன் ஆர் ப்ரேயர். கிரியேட்டிவ் ஒர்க் லைக் டிராயிங், ரைட்டிங், பிளானிங். ரீடிங் ஸ்பிரிச்சுவல் ஆர் இன்ஸ்பிரேஷனல் புக்ஸ். புத்தா சொன்னாரு, த ஏர்லி மார்னிங் ஹேஸ் கோல்ட் இன் இட்ஸ் மவுத். இந்த டைம்ல பண்ற எந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸும் 10 டைம்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு வார்னிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ்,
சம்டைம்ஸ் 3 AM வேக்கிங் மெடிக்கல் இஷ்யூவாகவும் இருக்கலாம். இக்னோர் பண்ணிடாதீங்க. செக் பண்ணுங்க. ஸ்லீப் ஆப்னியா இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, பிளட் சுகர் இஷ்யூ இருக்கா, மெடிகேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஹெல்த் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. புத்தா கூட சொல்லியிருக்காரு, பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த சோல், ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் த டெம்பிள். மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. எக்ஸசிவ் கேஃபீன், காஃபி 2 PM அப்புறம் வேணாம். ஆல்கஹால் ஸ்லீப் குவாலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸ்க்ரீன் டைம் மினிமம் 1 hour பிஃபோர் ஸ்லீப், நோ ஸ்க்ரீன்ஸ். இர்ரெகுலர் ஸ்லீப் ஸ்கெடியூல், சேம் டைமுக்கு படுங்க எழுந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணினவங்க லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு கேட்டால் அமேஸ்ட் ஆயிடுவீங்க. ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் 2 இயர்ஸாக 3 AM எழுந்து ஆங்ஸைட்டி அட்டாக் வரும். புத்தா டெக்னிக் ட்ரை பண்ணினாரு. இப்போ அதே 3 AM டைமை மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணுறாரு. கெரியரில் ப்ரொமோஷன், ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்ட், ஓவரால் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ்ட். இன்னொரு ஹவுஸ் ஒய்ஃப் டிப்ரெஷன்ல இருந்தாங்க. 3 AM வேக்கிங் சைக்கிளை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினாங்க. ஏர்லி மார்னிங் யோகா, ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணினாங்க. 6 monthsல கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட். இப்போ ஆன்லைன் யோகா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. புத்தாஸ் அல்டிமேட் டீச்சிங் என்னன்னா, பெயின் இஸ் இன்எவிட்டபிள் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். உங்கள் 3 AM வேக்கிங் பெயின் தான், ஆனால் அதை சஃபரிங் ஆக்கிறதோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்கிறதோ அது உங்கள் சாய்ஸ். ஃபைனல் சேலஞ்ச், நெக்ஸ்ட் 21 days இந்த 5 step மெத்தடை ட்ரை பண்ணுங்க. டாக்குமெண்ட் பண்ணுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. நான் கேரண்டி தரேன், உங்கள் லைஃப் மினிமம் 50% இம்ப்ரூவ் ஆகும். ரிமெம்பர், 3 AM waking equals your soul calling for attention. Don't suppress it, embrace it. Use Buddha's middle way approach. Transform crisis into opportunity. Friends, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க 3 AM எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பர்சனலி ரிப்ளை பண்றேன். புத்தா சொன்ன லாஸ்ட் வேர்ட்ஸ், பி எ லைட் அண்ட் டு யுவர் செல்ஃப். உங்க டார்க்னஸை லைட் ஆக்குங்க. நன்றி.